ஒரு ஊரில் ஒரு பெரும் பசி படைத்தவன் தனிமையில் இருந்தான். அவனுக்கு யாரும் உறவினர்கள் கிடையாது. ஆனால் அவன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப கடுமையாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தான். அப்போது அவனை சோதித்த மருத்துவர், நாளைக்கு பகல் 1 மணிக்குள் உன் உயிர் பிரிந்துவிடும், ஆகையால் உனக்கு வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டியதுகளை செய்ய வேண்டியவர்களை செய்துவிடு என்று கூறினார். இதை உணர்ந்த அவன் 30 லட்ச ரூபாய் பணம் வைத்திருக்கிறான். அதை நாம் இறந்துவிட்டால் யாராரோ அனுப்பித்து விடுவார்களே என்று நினைத்த அவன், இதை யாருக்கும் கொடுக்காமல் நமது புதைகுழியில் போட்டு செம்மிப்பட வேண்டும் என்று எண்ணி அருகில் உள்ள ஒரு மருத்துவமனையில் உள்ள பெரிய மருத்துவரையும் சர்ச்சில் உள்ள பாதிரியாரையும் அடுத்து அருகில் உள்ள வழக்கறிஞரையும் 3 பேரையும் வர சொல்லி, அவர்கள் 3 பேரும் வந்த பிறகு என்னுடைய 30 லட்சத்தை உங்கள் ஆளுக்கு 10 லட்சமாக பகிர்ந்து தருகிறேன், நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், இந்த 10 லட்சத்தையும் நீங்கள் மூவரும் என்னுடைய புதைகுழியில் போட்டு செம்மி விட வேண்டும் என்று கூறி இந்த ஆளுக்கு 10 லட்சத்தை பிரித்து கொடுத்தான். அவர்களும் சம்மதித்து அப்படியே செய்கிறோம் என்றனர். ஆனால் 3 பேரும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கள் என்று கேட்டு அவர்களிடம் சத்தியம் வாங்கி கொண்டான். பிறகு அவன் மறுநாள் 1 மணிக்கு இறந்து விட்டான். மூவரும் அவனை அடக்கம் பண்ணும்போது கதவெளிகள் கவரில் வைத்து பணத்தை உள்ளே போட்டனர். போட்டுவிட்டு அந்த சடங்குகளை முடித்துவிட்டு திரும்பி வரும்பொழுது பாதிரியார் சொல்லுகிறார், நான் சர்ச்சை செலவுக்காக 2 லட்சத்தை எடுத்துக்கொண்டேன், மீதி 8 லட்சத்தை தான் போட்டேன், சத்தியம் பண்ணி கொடுத்ததால் எனக்கு மனச்சாட்சி உறுத்துகிறது என்றார். அதை கேட்ட மருத்துவர், நான் 5 லட்சத்தை எடுத்துக்கொண்டு 5 லட்சத்தை தான் போட்டேன், ஆயினால் எனக்கும் கூடத்தான் மனச்சாட்சி உறுத்துகிறது, நாம் என்ன நமது சொந்த செலவுக்காக எடுத்தோம், மருத்துவமனை செலவுக்கு தானே எடுத்தோம் என்று கூறினார். இது இருவரையும் சொன்னதையும் கேட்டும் வழக்கறிஞர் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் வந்தார். அப்போது அவரை இருவரும், என்ன சார் நீங்கள் மட்டும் ஒன்றும் சொல்லாமல் வருகிறீர்களே, என்ன என்று கேட்டனர். அதற்கு அவர், நான் 10 லட்சத்தையும் போட்டுவிட்டேன் என்றார். எங்கே போட்டீர்கள்? 10 லட்சத்தையும் வங்கியில் செலுத்திவிட்டு அதற்கான காசோலையை நான் புதைகுழியில் போட்டேன், இரண்டும் ஒன்றுதானே என்றார். இதை கேட்ட 2 பேரும், நாமளும் அப்படி செய்திருக்கலாமோ என்றனர்.